இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். நம்ம எத்தனை வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்? ABCDEF நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எல்லாமே இன்டிஜர் டேட்டா டைப்பில். அப்போ டேட்டா டைப் சொல்லிவிட்டு ஸ்பேஸ் சொல்லிவிட்டு இந்த டேட்டா டைப்பில் இந்த ப்ரோக்ராமில் எத்தனை வேரியபிள்ஸ் தேவை இந்த ப்ரோக்ராமுக்கு அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். டேட்டா டைப் சொல்லி ஸ்பேஸ் சொல்லி அந்த டேட்டா டைப் ரிலேட்டடான ஒரு வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எதை ரைட் ஹேண்ட் சைடை ஆப்ரேஷன்ஸில் இன்வால்வ் பண்ண போகிறோம், அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் இன்வால்வ் பண்ண போகிறோமோ அது ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம். என்ன டேட்டா டைப்பாக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அது ரிலேட்டடான இன்டிஜர்னா இன்டிஜர், வித்தவுட் டெசிமலாக, ஃப்ளோட்னா டெசிமல் வேல்யூஸ், இது மாதிரி ஏதாவது அசைன் பண்ணியிருக்கோம். பொதுவாக மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இன்டிஜர் ஃப்ளோட் ரிலேட்டடான வேல்யூஸ் தான் மோஸ்ட்லி வரும், பெரும்பாலும் வரும் அப்படிங்கிறது. இப்போ அது ரெண்டையும் கூட்டி சியில் வச்சுருக்கோம், டியில் கழித்து வச்சுருக்கோம், சப்ட்ராக்ட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணி பெருக்கி ஈயில் வச்சுருக்கோம், எஃப்பில் வச்சுருக்கோம் டிவைடட் பண்ணி. இப்போ CDEF, இப்போ CDEF எல்லாமே அவுட்புட் வேரியபிள்ஸு, அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து அவுட்புட் விண்டோவுக்கு வரணும். அப்போ பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் தேவை வழக்கம் போல், அதில் எல்லா வேரியபிள்ஸும் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அதனுடைய டேட்டா டைப்பை பார்த்து அதுக்கு தகுந்த %Dன்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஃப்ளோட்டாக இருந்துச்சுனால் %Fன்னு சொல்லியிருப்போம், கேரக்டராக இருந்துச்சுனால் %Cன்னு சொல்லியிருப்போம். நம்ம இண்டிஜராக இருக்கிறதுனால Dன்னு சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரிங்காக இருந்தால் %S அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ கீழே அவுட்புட் விண்டோ ஸ்டெபிலிட்டிக்கெல்லாம் கொடுத்துட்டோம். ஃபைல் சேவ் பண்ணிக்கிறோம். ஃபைல் நேம், ப்ரைமரி நேம் ஏதாவது இருக்குது, எக்ஸ்டென்ஷன் நேம் எல்லா ப்ரோக்ராம்லையும் .c தான் முடியுது, திருத்துறோம். ரன் செய்கிறோம். CDEF எல்லாத்தோட வேல்யூஸும் வருது. இது எதில் C வேல்யூ, எது D வேல்யூ, எது Eனுடைய வேல்யூ, எது Fனுடைய வேல்யூன்னா பார்க்க முடியல, எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுது. அப்போ சியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு கர்சரானது நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடணும், D வேல்யூவோட பிரிண்ட் பண்ண. அப்படி நம்ம பண்ணலை, நம்ம பிரிண்ட் வரிசையாக சொல்லிட்டோம். அது ஒரேடியாக ஒரே லைன்ஸில் எல்லாருடைய அவுட்புட்டையும் CDEFோட பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் அடுத்த ப்ரோக்ராமில் அது தெளிவாக விளக்கம் இருக்குது. இதே ப்ரோக்ராம் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒவ்வொரு வேரியபிள்ஸையும் நம்ம பிரிண்ட்அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ண பிறகு அடுத்ததில் பிரிண்ட்அவுட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி /n சொல்லியிருக்கோம் டபுள் கோட்டுக்குள்ளே. அந்த ஸ்லாஷ் வந்து /n given for அது கொடுக்கப்படுவதற்கான காரணம் எதுனா நெக்ஸ்ட் லைன் பர்பஸ், அடுத்த லைன் பர்பஸ்க்காக, நியூ லைன் பர்பஸ்க்காக. அப்போ C வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு நியூ லைன் வந்துடு, நெக்ஸ்ட் லைன் வந்துடு, ஃபார் அடுத்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு. Dயை பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த லைன் வந்துடு, Eயை பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த லைன் வந்துடு, Fஐ பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த லைன் வந்துடுன்னு ஒவ்வொரு லைனுக்கு இடையிலே கொடுத்துட்டோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம்னா Cயோட வேல்யூ, Dயோட வேல்யூ, Eயோட வேல்யூ, Fோட வேல்யூ அடுத்தடுத்த லைனில் வரும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, %D வந்து எது கொடுத்துருவோம்னா இன்டிஜர் வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை மானிட்டருக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக. இப்போ வேரியபிள் நேம் Dயாக இருக்குது, அதனுடைய டேட்டா டைப் இன்டிஜராக இருக்கிறதுனால அதுக்காக நம்ம %D சொல்லியிருக்கோம். இது ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இது வேரியபிள், என்னுடைய டேட்டா டைப் இன்டிஜராக இருக்கிறதுனால %D. இப்போ நம்ம அதை இப்போ பாருங்கள், Cயோட வேல்யூ, Dயோட வேல்யூ, Eயோட வேல்யூ, Fோட வேல்யூ அடுத்தடுத்த லைன் வருது. காரணம் பிரிண்ட்எஃப்ல C யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் தான் Dயை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் நெக்ஸ்ட் லைன் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் E, அதுக்கப்புறம் தான் F. ஓகே, இதிலேருந்து ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு அதே லைனில் அடுத்த வேரியபிளோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணி அவுட்புட்டில் கன்ஃபியூஷன் வந்து எதை செப்பரேட்டாக பிரித்து பார்க்க முடியாமல் போகிற நிலைமையை மாற்றுற மாதிரி /n, அதாவது நெக்ஸ்ட் லைன் பர்பஸ்க்காக அதை பார்த்துருக்கோம்.
இப்போ இதனுடைய ஸ்டேஜை படிப்படியாக கிராஜுவலாக அந்த ப்ரோக்ராமோட ஸ்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வரோம். அதே ப்ரோக்ராம் தான், அதே ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணியிருக்கோம். பட் சியை நம்ம எந்தவித விளக்கமும் கொடுக்காமல் ஒவ்வொரு வேரியபிள்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்போம், அது என்ன ஏதுன்னே சொல்லாமல். அப்போ சியை த்ரூவாக எடுத்துகிட்டு வரணும். அதனுடைய டேட்டா டைப் என்னவோ அதுக்கு தக்கன பர்சன்டேஜ் டி சொல்லியிருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டபுள் கோட்டுக்குள்ளே சி அது என்னது டோட்டல் வேல்யூ அப்படின்னு மெசேஜை சொல்லி யூசர் ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணிக்கலாம். எதை பிரிண்ட் பண்ண போகிறோமோ அது ரிலேட்டடான விஷயங்களை டபுள் கோட்டுக்குள்ளே டிஃபைன் பண்ணிவிட்டு வரையறுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு டபுள் கோட்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேரியபிளோட டேட்டா டைப்புக்கு தக்கன பர்சன்டேஜ் டி ஆர் எஃப் ஆர் சி எஸ் சொல்லி அதுக்கப்புறம் கமா சொல்லி அந்த வேரியபிள் சொல்லிக்கணும். அப்போ வித் எக்ஸ்ப்ளனேஷனோட டிஸ்பிளே பண்ணுறோம் சி அது என்னது. அப்போ இது வந்து சி ஏன் நம்ம டோட்டல் வேல்யூ சிஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக இதை ரெண்டையும் கூட்டி இதில் வச்சுருக்கோம். பட் நம்ம அது சொல்லாமல் வேறு ஏதாவது ஹலோ ஹாய் வெல்கம் சொல்லிட்டு சொன்னாலும் வரும். பட் இதுக்கும் நான் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இது தொடர்புடைய விஷயத்தை இதுக்குள்ளே சொன்னால் தான் நம்ம என்ன அவுட்புட்டில் வந்திருக்குங்கிறத யூசர் ப்ரோக்ராமர் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்கிற முடியும். இப்போ ஒவ்வொரு இது டியில் என்ன எடுத்துருக்கு சப்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ டபுள் கோட்டுக்குள்ள சப்ட்ராக்ஷன் வேல்யூஸ். அப்போ வேரியபிள் இருக்கிற வேல்யூவை டிஸ்பிளேக்கு எடுத்துறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எஃபெக்டோடு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அது எதனுடைய வேல்யூ அதை டபுள் கோட்டுக்குள்ள சொல்லிட்டோம். அந்த டேட்டா டைப் என்னவோ அது ரிலேட்டடான பர்சன்டேஜ் டி சொல்லிட்டோம் எஃப் இந்த மாதிரி. இப்போ ஒவ்வொன்றும் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் லைன் வரும். ஃபஸ்ட்டு த்ரூ அப்ரண்ட் பண்ணோம் ஒரே லைனில், அடுத்து நெக்ஸ்ட் லைன், அடுத்து அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூவை வித் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம டிஸ்பிளேக்கு எடுத்துகிட்டு வரோம். பாருங்கள், சாதாரண 110 90 1000 10 ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டில் வந்தது. இது என்னன்னு சொல்லி வருது. சொல்லி வருதுன்னா அது நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய விஷயம். இது என்னன்னு பார்த்து நம்ம தான் டிஃபைன் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணதுனால அவுட்புட் உள்ள ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கிது, எக்ஸ்பிளிசிட் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கிது நமக்கு. இப்போ அடுத்த ப்ரோக்ராம் வெரி சிம்பிள். இப்போ என்ன செஞ்சுக்கிட்ருக்கோம் அப்படின்னம்னா, இதுக்கு முன்னாடி சிம்பிளாக நம்ம C++B பார்த்தோம். அதுக்கு பிறகு அதிலே ஒரு சில ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி பார்த்தோம். அதில் புதுசாக நெக்ஸ்ட் லைன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சு பார்த்தோம், அதை வந்துட்டு வித் எக்ஸ்ப்ளனேஷன் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி பார்த்தோம். இதில் அடுத்ததுலேயே இது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். TEMSSS டோட் இப்படி சொல்லியிருக்கோம். ஃப்ளோட்டில் ஒரு வேரியபிள் வேறு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அது ஏன் 90 85 77 55 62 மார்க்குகள் தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மாதிரி மார்க்குகளை இதில் அசைன் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கோம் இந்த வேரியபிள்ஸில். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டி டோட்டலில் வச்சுருக்கிறோம். பிறகு அதை எல்லாத்தையும் டிவைட் பண்ணி டோட்டலில் இருக்கிறத 5ஆல் டிவைட் பண்ணி ஆவரேஜில் வச்சுருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது தமிழ் மார்க்கீஸ், இங்கிலீஷ் மார்க்கீஸ், மேத்ஸ் மார்க்கீஸ், சோசியல் மார்க்கீஸ்ன்னு சொல்லிட்டு டோட்டல் சொல்லிவிட்டு ஆவரேஜை பிரிண்ட் பண்ணும்போது மட்டும் ஏஐ பிரிண்ட் பண்ணுறவங்க பர்சன்டேஜ் எஃப் சொல்கிறோம். ஏன்னா இது ஃப்ளோட் டேட்டா டைப் உள்ள வேரியபிள். ஸோ பர்சன்டேஜ் எஃப் சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். விளக்கத்தோடு பிரிண்ட் பண்ணியிருக்கோம், த்ரூவாக பிரிண்ட் பண்ணாமல். இப்போ இதை திருத்துகிறோம், அடுத்தது ரன் செய்கிறோம். ப்ரீவியஸ் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் அதே சேம் டைப்பில் ஒரு எக்ஸாம்பிள் இதில் பார்த்துறதுனால நம்மளுடைய நாலேஜ் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகுது. இதை பற்றியான ஐடியா கொஞ்சம் தெளிவாகுது.